சார் குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். யாருக்கெல்லாம் நல்லது நடக்குங்க சார் இந்த குரு பயிற்சினால? குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே 100% சுபத்துவம் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த குரு வந்து எப்பவுமே நல்லது மட்டுமே செய்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தம் வரும். அப்படி செய்யலாம். யாருக்காக இருந்தாலும் சரி, இவருக்கு பாதகாதிபதி, இவருக்கு வந்து யோகாதிபதி அப்படின்னு டிஃபரன்சியேஷன்லாம் பண்ணக்கூடிய நிலைமைகளில் குரு இருக்க மாட்டார். ஏன்னா அந்த கிரகத்துக்கு மட்டும் 100% ஒரு பாசிட்டிவான டைம் ஃப்ரேம், பாசிட்டிவான பலன்கள் மட்டுமே குரு செய்வார். அதனால பார்த்தீங்கன்னா 2 நாள் நெத்திலே நீங்கள் மஞ்சள் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த குருவுடைய அனுகிரகங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். இப்போ குரு மாறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ ரைட்லி மென்ஷன், மிதுனத்துக்கு வந்து குரு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ மிதுனத்துக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய குரு இருக்கக்கூடிய இடத்த நல்லா இருக்குமான்னு கேட்டால் ஆக்சுவலாக இருக்காது. மிதுன ராசிக்கு சென்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்த பெரிய அளவுக்கு சோபிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்காமல் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அந்த பார்வை பலம் யார் யாருக்கு மேலே விழுகுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி துலாம் ராசியின் மேலே, அதே மாதிரி தனுசு ராசியின் மேலே, கும்ப ராசியின் மேலே இந்த பார்வை பலம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்படுது. வரக்கூடிய மே 15ஆம் தேதி இந்த ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கப்படுது. இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே சித்ரா பௌர்ணமி ஏற்பட போகிறது. ஸோ மே 12ஆம் தேதி பௌர்ணமி திதி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த ஒரு குரு பயிற்சி மகா யாகம், அதாவது குரு பயிற்சி சாந்தின்னு சொல்லுவோம், அது நம்ம செய்ய போகிறோம். ஸோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கிட்டோமோ தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஏன் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறோன்னா, எந்த விஷயத்தையுமே சாந்தி பரிகாரங்கள் ஆனாலும் சரி, கனமான நாட்கள்னு சொல்லக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு அது செய்யும் பொழுது அது மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும். இதனா குரு பயிற்சிக்கான ஒரு ஹோமம் மட்டும் கிடையாது, அதில் சத்யநாராயண சுவாமிக்கான பூஜையும் செய்து, அதற்கான பிராயச்சித்தம், அதற்கான பரிகாரம் செய்து, அதற்கான பிரசாதத்தையும் ரக்ஷைன்னு சொல்லுவோம், கையில் கட்டக்கூடிய ரக்ஷை, அதையுமே சேர்த்து நம்மளுடைய யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து நம்ம அனுப்பிச்சுடுவோம். கண்டிப்பாக குரு பகவான் நிறைய நல்லது பண்ணுவார்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாமா?